மனிதனாகப்பட்டவன் கடைசி காலத்துல விட்டு செல்வதற்கு ஏதாவது விட்டு சொல்லணும்னா நல்ல கருத்துக்களையும் நல்ல மனிதநேயத்தை விட்டு சொல்லணும். அதுல சிறந்தது எது அப்படின்னா கல்வி. உண்மைதான். அதுல புத்தகம் நூல் ரொம்ப மனம் கோணலாக இருந்தால் நூலை படினாங்க, மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடினாங்க. நூல்னு அதுக்கு பேரு. ஆமா ஆமா. ஏன்னா நூல் அப்படிங்கிறது என்ன செய்யும்? கிழிந்த ஆடைகளை தைப்பதற்கு உதவும். கண்டிப்பான முறையில் மன கிழிசலை மூல கிழிசலை புத்தி சரியில்லாட்டி அதை சரி பண்றதுக்கு நூல் உதவும். உண்மைதானமா? பாருங்க, ஒரு நல்ல புத்தகம் அப்படிங்கிறது எப்படியா ஒரு நல்ல ஆசிரியருக்கு சமமா? கண்டிப்பான முறையில் தலை குனிந்து நாம அதை படிச்சோம் அப்படின்னா நாளை இந்த உலகிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு வழிகாட்டும். ஏன் இந்த கல்விக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் நம்ம கடைசி காலத்துல அப்பாத்தை விட்டு சென்றான்னா 2 புள்ள இருக்க வீட்டுல ஆளுக்கு 5 ஏக்கரை பிரிச்சுக்கன்னு சொல்லிப்பிடலாம். ஒரு 50 வயது நகருக்குன்னா 25 பிரிச்சுக்கன்னு சொல்லிப்பிடலாம். ஒரு 5 வீடு இருக்கான்னா 2 வச்சுக்கப்போ பொதுவா பாத்துக்கணும் சொல்லிப்பிடலாம். ஆனா ஒரு படிப்பு, நான் எம்ஏ வரைக்கும் இருக்காருன்னு வைங்க, ஒரு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். நீ சின்ன பிள்ளை இருக்க, பாதி நீ படிப்பு வச்சுக்க, மீதி பாதி வரைக்கும் கொடுக்க முடியுமா? இல்ல கொடுத்தாதான் செல்லுபடி ஆகும். ஐயா, அதே போல இந்த நீங்க சொன்னீங்களே நிலத்துல இருந்து நகையில இருந்து இது எல்லாமே ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லாம தவிக்கிறார். ஆமா. ஒரு காலத்துல நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு, இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாரு. சொல்றோம் கண்டிப்பா. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல பட்டதாரியா படிச்சிருந்தாரு, ஆனா இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? படிப்பு மட்டும் வந்தால் வந்ததுதானா? அதனால பெருமைன்றார். அதனால வெள்ளத்தால் அழியாது வெண்தனலால் வேகாது. கொடுக்க கொடுக்க குறைவடையாத நிறைவான செல்வம் எதுனா கல்வி மட்டும்தான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை முறையா கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்புன்றாங்க. சொல்றாங்க மன்னர் மாசர கட்டோனும் சீர்தூக்கி, மன்னரில் கட்டோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்ல சிறப்பு, ஆனால் கட்டவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதானே பண்றாங்க. நின்றே கற்கை நின்றே பிச்சை புகழும் கற்கை நின்றே. பிச்சை எடுத்தாலும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம்ங்கறாங்க. பிச்சை எடுத்து படிக்கிறது தப்பு இல்ல. சரி, படிச்சு பதவிக்கு வந்த பின்னால பிச்சை எடுக்க கூடாது. இல்ல, அது தப்பு தான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆமா. ஐயா, ஒண்ணே ஒண்ணுதான். என்னமா? குறைவா படிச்சோம்னு வைங்களே, நிறைய வேலை செய்யணும். ஆமா. குறைவான வருமானம் வரும். நிறைய படிச்சோம்னு வைங்களே, வேலை குறைவா இருக்கும், மதிப்பு வருமானமும் அதிகமா இருக்கும். நம்ம எப்படி அடுத்து வாழணும்ன்றதை இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணனும். நம்ம கல்வி தான் முடிவு பண்ணணும். அப்ப திட்டமிடல்ன்றது ரொம்ப அவசியம். ஆமா. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்துக்கொள் போல ஆகும். அப்ப வர்றதுக்கு முன்னாடி எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடியவே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல கல்வி என்பது ஒரு மனிதனுக்குரிய பண்பு. எதை கற்றுக் கொடுக்கணும்னா பணிவையும் ஒழுக்கத்தை. கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறிவான் நெட்டார் தொழார் எனில். கற்றவருக்கு முன்னால நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படித்தவர்களுக்கு முத வணக்கம் செலுத்துறோமா, முறையான அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்தோம்னா அது பெருமைன்றார். பணிவில்லாம செருக்கோடும் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்க கேடோடு நடந்து கொண்ட ஒருவன் கல்விமானா இருக்கவே முடியாது. அந்த பணிவு இருக்கத்தே வேணும், கோழைத்தனமா போயிடக்கூடாது, துணிவு இருக்கத்தே வேணும், அது ஆணவமா மாறிடக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல.